ஒரு தாய்க்கு இரட்டை குழந்தைகள். ஒரே கர்ப்பத்தில் தரித்த 2 குழந்தைகள். ஒரே மாதிரியான சப்தங்களை தாயின் வயிற்றில் கேட்குறாங்க. ஒரே மாதிரியான உணவு பொருள் அவங்க தாய் என்ன உணவு எடுத்துக்கிறாங்களோ, அது இந்த 2 குழந்தைக்கும் சத்தா உள்ள போகுது. தாய் என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில் வாழ்ந்தாங்களோ, கர்ப்பத்திலிருந்து இந்த 2 குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் கேட்குது, எல்லாம் பண்ணுது. குழந்தை பிறந்த பின் இந்த குழந்தைகளுக்குள் ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தை பார்க்கும் விதம் வேறுபடுகிறது. அப்போ அந்த வேறுபாடான நிலை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குதுன்னா, கனவும் அதே மாதிரி தானே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கனவு வருது. எனக்கு வர்ற கனவு உங்களுக்கு வராது, உங்களுக்கு வர்ற கனவு எனக்கு வராது. அப்போது அந்த கனவு நிலையில் இருந்த உலகம் விழித்ததுக்கப்புறம் காணாம போயிடுது. அது மாதிரி இந்த ஜீவன், இந்த ஆத்மா என்ற நிலை இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது ஒரு கனவு நிலையான இந்த உலகத்தை தனக்கு ஏற்ற மாதிரியாக கற்பனை செய்து கொண்டு இந்த உலகத்தை பார்க்குது. அதுதான் இந்த கனவு நிலை இல்லையா? தனக்கான ஒரு நிலை. ஏன்னா இப்போ நான் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி நீங்களும் பார்க்கணும். அப்போ தான் அது நித்திய நிலை. நீங்கள் ஒரு மாதிரி இந்த உலகத்தை பார்க்குறதும், நான் ஒரு மாதிரி இந்த உலகத்தை பார்க்குறதும், இன்னொருவர் இந்த உலகத்தை ஒரு மாதிரி பார்க்குறதும், அப்போ இந்த உலகத்தின் உண்மையான நிலை எது? யாருனாலையும் சொல்லவே முடியாது. ஏன்? ஒவ்வொருவரும் அவர்கள் பார்க்கும் உலகம் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அப்போ நித்தியமான ஒரு நிலைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அது எந்த நிலை?